6 பேரை கொன்ன கொலையாளி இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கானா? போலீஸ் வீட்டுக்குள்ள போனப்போ 6 பேர் இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. அதுல 4 பேர் மாட்டு தொழுல இறந்து கிடந்திருக்காங்க. 2 பேர் வீட்டுக்குள்ள இறந்து கிடந்திருக்காங்க. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரே ஆயுதத்தால தாக்கப்பட்டிருக்காங்க. ஆயுதம் என்னன்னு தெரியுமா? மெட்டாக். விவசாயத்துக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரே அடியில கொல்லப்படல, அணுவா கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? கொலையாளி எல்லாரையும் கூப்பிட்டு கொலை பண்ணியிருக்கிறான். ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு கொலை பண்ணியிருக்கிறான். 4 பேரை மாட்டு தொழுல வச்சு போட்டு தள்ளி இருக்கிறான். 2 பேரை வீட்டுக்குள்ள வச்சு போட்டு தள்ளி இருக்கிறான். இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ண 2 பேர்ல ஒரு ஆள் குழந்தை. பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அந்த குழந்தையுமே கொலை பண்ணியிருக்கிறான். போலீஸ் சஸ்பெக்ட் பண்ண மெயின் பர்சன் யாருன்னு தெரியுமா? அந்த வீட்டுடைய ஓனர். பட் அவன் ஆல்ரெடி வேர்ல்டு வார்லயே இறந்துட்டான். அப்ப கொலை பண்ணது யாரு? இல்ல அவன் பேரை வச்சு வேற யாரும் கொலை பண்ணிட்டாங்களா? போலீஸ் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ இதனால 1922லயே அந்த கேஸ் அன்சால்வ்டு கேஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அன்சால்வ்டு கேஸ்ல தான் இருக்குது. இப்போ நீங்க யோசிங்க, கொலையாளி யாரா இருப்பா? நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க, கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பட் இன்ன வரைக்கும் அது அன்சால்வ்டு கேசஸ் தான். நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல யாரு கொலையாளியா இருப்பான்னு சொல்லி நான் சொல்றேன்.